வாங்க நண்பர்களே, கதை கேட்கலாம். கதையோட பெயர் முல்லாவின் கதைகள். பக்கத்து வீட்டுக்காரியின் மோப்பம். முல்லாவோட வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு பெண்மணி வசித்து வந்தாளாம். முல்லா வீட்டில் என்ன சமையல் செஞ்சாலும் சரி, அதை மோப்பம் பிடிச்சி தன்னோட சிறிய மகளை அனுப்பி சமைச்ச பொருளை கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லுவாள். அவளுடைய அந்த விருப்பத்தினாலேயேவும் முல்லாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதை எப்படி தடுக்கணும்னு அவருக்கு ஒன்றும் விளங்கலை. ஒரு நாள் முல்லாவுக்கு கோழி குஞ்சு சூப்பு தயாரித்து செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. சூப்பு தயார் செய்ய சொல்லலான்னு மனைவியை கூப்பிட்டாரு. மனைவி அவர் முன்னால் வந்து நின்ன போது முல்லாவுக்கு அண்டை வீட்டுக்காரியோட நினப்பு வந்துச்சு. வீட்டில் சூப்பு செய்ய தொடங்கினாலே அண்டை வீட்டுக்காரி மோப்பம் பிடிச்சிட்டு சூப்பு வாங்க ஆள் அனுப்பி விடுவாளே அப்படின்னு அவருக்கு எண்ணம் வந்துச்சு. சூப்பு இப்போது தயார் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவியை அனுப்பிச்சி வச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டுற ஓசை கேட்டுச்சு. முல்லா எந்திரிச்சு போய் கதவை திறந்தாரு. அண்டை வீட்டுக்காரியோட சின்ன பொண்ணு கையில் ஒரு கிண்ணத்தோட வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருந்தா. முல்லா என்னம்மான்னு விசாரிச்சார். உங்கள் வீட்டில் கோழி சூப்பை தயாரிக்கிறாங்களாமே, அம்மா கொஞ்சம் வாங்கி கொண்டு வர சொன்னார் என்று சிறுமி சொன்னான். முல்லா உரத்த குரலில் ஓஹோ ஏஹே அப்படின்னு சிரிச்சாரு. உள்ளே இருந்த மனைவி ஓடி வந்து, உங்களுக்கு என்ன வந்துருச்சு இப்போ, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு முல்லா, இந்த வினோதத்தை பாரேண்டி, இத்தனை காலமாக நாம் சமையல் செய்யும் போது தான் அண்டை வீட்டுக்காரி மோப்பம் பிடிச்சி நான் சமைக்கும் பொருளில் கொஞ்சம் வாங்கி வர சொல்லுவா. இப்போ என்னடானா நான் சூப்பு செய்யணும்னு மனசில் நினச்சதையே கண்டுபிடிச்சி சூப்பு வாங்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சிருக்கா. இதை கூட அண்டைக்காரி மோப்பம் பிடிச்சி சூப்பு வர வாங்கி சொல்லி அனுப்பிச்சிருக்கா பாரு.